புத்தாண்டை கொண்டாட காமராஜர் சாலை நோக்கி சென்னை மெரினா கடற்கரையிலிருந்து மக்கள் வெளியேறி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காண்டிபன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் காண்டிபன், அந்த பகுதியில் மக்களின் வருகை எந்த அளவுக்கு இருக்கு, அந்த பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு பலப்படுத்தப்பட்டிருக்கு? வணக்கம் ஹர்ஷினி. வரக்கூடிய 2024 புத்தாண்டு கொண்டாட்டமானது மெரினா கடற்கரையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த பகுதியில் நாம் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உழைப்பாளர் சிலை, ஒளிப்பதிவாளர் பிரபு காட்டக்கூடிய அந்த காட்சிகளை பாருங்க. இந்த நேரம் இந்த இடத்துல சுமார் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்திருப்பார்கள் வழக்கமான நாட்கள்ல. ஆனால் இன்று நிலைமை வேறாக உள்ளது. குறிப்பாக இந்த மெரினா கடற்கரையை பொறுத்த வரைக்கும் நேப்பியர் பாலத்திலிருந்து கண்ணகி சிலை வரை இருக்கக்கூடிய இந்த பகுதிக்குள்ள 3 டிசி தலைமையில போலீசாருடைய பாதுகாப்பு, சுமார் 900 போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட போறாங்க. ஏற்கனவே காவல்துறை ஒரு விஷயத்தை அறிவுறுத்தி இருந்தாங்க. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த பகுதியில கொண்டாட்டக்கு அனுமதி கிடையாது, அனுமதிக்கப்பட இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காந்தி சிலையில மட்டும்தான் அனுமதிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் முழுவதுமாக அப்புறப்படுத்தப்பட்டு காவல்துறையோட கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த காமராஜர் சாலையை நம்ம பார்க்கிறோம். இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வழக்கமா இந்த நேரத்துக்கு ஆயிரக்கணக்கான வண்டிகள் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் சில வண்டிகள் மட்டுமே இப்போது பயணித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த காமராஜர் சாலையிலிருந்து அந்த பாலாஜா சாலை செல்லக்கூடிய அந்த சாலை வழியும் முற்றிலுமாக அடைக்கப்பட உள்ளது. அப்படி அடைக்கப்பட்ட பிறகு இந்த பகுதியானது முழு நிசப்தமாக மாறப்படுகிறது. அதே நேரத்தில் மெரினா கடற்கரையில் 7:30 வரை அந்த மணற்பரப்பு மற்றும் கடற்கரைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மக்கள் இந்த சண்டே தினமான இன்று உள்ள மகிழ்ச்சியாக இருப்பதற்காக வந்திருந்தார்கள். அவர்களையும் காவல்துறையினர் ஒலிபரப்பின் மூலமாகவும் அப்புறம் இந்த ஜிப்சி வாகனத்தின் மூலமாகவும் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை எல்லோரும் அப்புறப்படுத்தி விட்டார்கள். ஏறக்குறைய அந்த மெரினா கடற்கரையில் பாத்தீங்கன்னா ஒரு 1000 கடைகளுக்கு மேல இருக்கும். அந்த கடைகள் முழுவதுமாக தற்போது அடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது காவல்துறையுடைய பாதுகாப்பானது அதிகரித்துக் கொண்டு வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் அனைவருமே இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை அப்புறப்படுத்திவிட்டு இந்த மெரினா கடற்கரை, அதாவது குறிப்பா அவங்க சொல்லக்கூடிய விஷயம், நேப்பியர் பாலத்திலிருந்து கண்ணகி சிலை வரைக்கும் பொதுமக்கள் யாரும் கூடக்கூடாது. அதே நேரத்தில் கொண்டாட்டங்கள் கொண்டாட வேண்டிய இடம் டிஜிபி அலுவலகம் இருக்கக்கூடிய காந்தி சிலை அருகில் மட்டும்தான் அவர்கள் கொண்டாட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் காவல்துறை கிட்ட கேட்டபோது குறைந்தபட்சமாவது அங்கு ஒரு 5000 பேராவது கூடி கொண்டாடுவார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் காந்தி சிலையில் இன்னொரு பிரச்சனை இருக்கு. அந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மெட்ரோ பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால இந்த ஆண்டு மக்களுடைய கூட்டம் குறைந்தே இருப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதா காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. ஹர்ஷினி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.